வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். காலை வேளையின் தங்க நிறவெயில் சென்னையின் பழைய பகுதியில் இருக்கும் சண்முகத்தின் பெரிய மாளிகையின் மீது விழுந்தது. அந்த மாளிகையின் இரும்பு கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் பகல் முழுவதும் உள்ளே யாரும் நுழைவதற்கு இடமின்றி மூடி கிடந்தன. மாளிகைக்குள் சண்முகம் தன் மேஜைக்கு முன்னால் இரும்பு போன்ற முகத்துடன் உட்கார்ந்திருந்தார். அவரின் குளிர்சாதன அறை வெளி உலகின் சத்தங்களை மட்டுமல்ல, மனித உணர்வுகளையும் உள்ளே நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. அலுவலகத்தின் வெளிப்புறம் உதவியாளர் ராஜி பணம் கேட்டு வரும் பலரின் கோப்புகளை அடுக்கி வைத்திருந்தார். ஒவ்வொரு கோப்பும் ஒரு கதை. ஆனால் சண்முகத்திடம் அந்த கதைகளைச் சொல்லும் பொறுப்பு மிகவும் கடினமானது. உள்ளே வரச் சொல்லுங்கள் என்ற சண்முகத்தின் கட்டளையுடன் கதவு திறந்தது. ராஜி பயத்துடன் பாண்டியை உள்ளே அனுப்பினார். பாண்டியின் கால்கள் நடுங்கின. அவன் கையில் வைத்திருந்த சிறிய காகித துண்டு மட்டுமே அவனது நம்பிக்கை. என்ன விஷயம்? சண்முகத்தின் குரல் கத்தியின் முனை போல் கூர்மையாக இருந்தது. பாண்டி தன் தாயின் மருத்துவ செலவுக்காக உதவி கேட்டு வார்த்தைகளை விழுங்கிவிட்டான். வேலை கிடைக்கணும்னு ஊரை விட்டு வந்தேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் என்று பாண்டி கெஞ்சினான். அவனது குரல் பரிதாபமாக இருந்தது. ஆனால் சண்முகத்தின் முகத்தில் எவ்வித அசைவும் இல்லை. இது தொழிற்சாலை, தொண்டு நிறுவனம் இல்லை. உன் பிரச்சனை உன்னுடையது என்று சண்முகம் சொல்லி ஒரு கையசைவில் அவனை அனுப்பிவிட்டார். பாண்டி உடைந்த நெஞ்சத்துடன் கதவை நோக்கி நகர்ந்தான். ஒரு நிமிஷம் கதவருகே நின்ற ராஜி திடீரென்று குறுக்கிட்டாள். அவளது குரலில் ஒரு புதிய துணிச்சல் இருந்தது. சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கேட்டாள். இவர் மட்டும் உதவி கேட்டு இப்ப வெளியே போனால் நீங்கள் அவரின் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் அவர் திரும்பி உங்களை பார்க்கும்போது அவர் முகத்தில் இருக்கும் வலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாள் ராஜி. சண்முகம் சற்று அதிர்ந்தார். கொடுப்பதை விட கேட்பவரின் முகத்தில் மலர்ச்சியை காணும் வரை இருப்பதுதான் கொடுமையே என்று ராஜி குரலின் சாரத்தை மெதுவாகச் சொன்னாள். அந்த வார்த்தைகள் அறையில் சுவர்களில் மோதி சண்முகத்தின் காதுகளை அடைந்தன. சண்முகம் தன் நாற்காலியில் சற்று முன்னோக்கி நகர்ந்தார். அவரது முகத்தில் முதன்முறையாக ஒரு சிறு அசைவு தெரிந்தது. அவர் பாண்டியை உற்று பார்த்தார். இம்முறை பார்வையில் வெறுப்பு இல்லை. ராஜி சொல்லது சரிதான் பாண்டி, வா இங்கே உட்கார் என்றார் சண்முகம் தன் முன்னிருந்த நாற்காலியை காட்டி. பாண்டியால் நம்ப முடியவில்லை. அவன் தயங்கியபடி அந்த நாற்காலியை நோக்கி நடந்தான். உன் அம்மாவுக்கு எவ்வளவு தேவை? எந்த ஆஸ்பத்திரி என்று கேட்ட சண்முகம் அவன் சொன்ன விவரங்களை ஒரு சிறு நோட்டில் குறித்துக் கொண்டார். அவரது குரலில் இப்போது ஒரு அக்கறை தெரிந்தது. சரி, நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் சண்முகம். உன் அம்மா குணமானதும் இங்கே வந்து எனக்கு ஒரு காப்பி கொண்டு வந்து கொடு. அப்போதான் நான் உன் முகத்தை பார்க்கிற மகிழ்ச்சியில் அந்த காப்பியை குடிப்பேன். பாண்டியின் முகத்தில் முதன்முறையாக ஒரு பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை அறையில் இருந்த குளிர்ச்சியை உருக்கி சூரிய ஒளி போல் பரவியது. சண்முகமும் அந்த புன்னகையைக் கண்டு மனம் நெகிழ்ந்தார். சில வாரங்களுக்குப் பிறகு மாலை வேளை சண்முகம் மாளிகையின் முன் தோட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கையில் புத்தகம், ஆனால் பார்வை வாசல் புறமாக இருந்தது. வாசலில் பாண்டி தோன்றினான். அவன் கையில் 2 கப் காப்பி இருந்தது. அவன் முகத்தில் அன்று இருந்த கவலையின் சுவடே இல்லை. ஒரு புத்துணர்ச்சியும் நன்றியும் நிறைந்த முகம் அது. சார், காப்பி என்று சிரித்தபடி கொடுத்தான் பாண்டி. அந்த காப்பியை வாங்கிக் கொண்ட சண்முகம், உன் முகம் மலர்ந்திருக்கு, இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்றார். அந்தச் சொற்கள் இனிமையாக இருந்தன. ஒரு உதவி கேட்பவனின் முகத்தில் வலியை பார்ப்பதை விட அவன் திரும்பி வந்து நன்றி சொல்லும் மலர்ந்த முகத்தை பார்ப்பதில் இருக்கும் இன்பமே தனி என்று சண்முகம் ராஜியிடம் சொன்னார். அவளும் புன்னகைத்தாள். அன்று மாலை சண்முகத்தின் மாளிகையின் வாசல் கதவுகள் திறந்தே கிடந்தன. உள்ளே இருந்து வெளியே வந்த சிரிப்பொலி அந்த பழைய தெருவுக்கே ஒரு புதிய மலர்ச்சியை அள்ளித்தளித்தது.
யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருப்பதை விட, கொடுப்பதற்குள் இருக்கும் இன்னலை விட மலர்ந்த முகம் காணும் இன்பமே பெரிது என்பதை அன்று சண்முகம் உணர்ந்தார். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.